Subscribe to my channel Ramz Connect. Click on the bell icon to watch the latest videos. Hello friends, welcome to Ramz Connect. இன்னைக்கு நம்ம வீடியோல கரம் மசாலா பவுடர் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலாவை நாம நான்வெஜ் டிஷ்ஷஸ்க்கு, பிரியாணிக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம சமைக்கிற ரெசிபிக்கு நல்ல ஒரு வாசனையும் கூடவே டேஸ்டையும் இந்த கரம் மசாலா கொடுக்கும். கரம் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி 4 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 15, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜாவித்ரி 4, கருப்பு ஏலக்காய் 4, நட்சத்திர சோம்பு 4, பட்டை 4 எடுத்துக்கோங்க, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி இலை 3. நாம் கிரேவிக்கு தனியாக மிளகாய் தூள் சேர்க்கறதுனால கரம் மசாலா அரைக்கும் போது மிளகாய் சேர்க்க தேவையில்லை. நான் சொன்ன அளவை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் கரம் மசாலா வரும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். கொத்தமல்லி மட்டும் தனியாக வறுத்துக்கலாம். மற்றதை பேனில் போட்டுக்கோங்க. கிராம்பு, ஏலக்காய், மிளகு, ஜாவித்ரி, நட்சத்திர சோம்பு, கருப்பு ஏலக்காய், பட்டை, சோம்பு, சீரகம், பிரியாணி இலை. இப்போ எல்லாத்தையும் மிதமான சூட்டில் கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கருகிட்டோம். அதனால 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்தா போதும். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உடையணும். இதையெல்லாம் ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. கொத்தமல்லி விதைகளை அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க. இப்போ அதையும் ஆற வச்சுக்கலாம். எல்லா பொருட்களும் ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். நல்ல மணமாக இருக்கு. கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. 2 அல்லது 3 மாதத்துக்கு வரும். பொதுவாக கரம் மசாலாவை கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்தீங்கன்னா அரை டீஸ்பூன் கரம் மசாலா போதும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ராம்ஸ் கனெக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.